ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலில் இன்றைக்கி நான் வித்தியாசமான வீடியோ ஒன்று போடுறேன். என்ன அப்படின்னா, அதாவது கொட்டாங்குச்சியில் டை தயாரிப்பது எப்படி, சூப்பரான ரெமெடி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான ரெமெடிங்க, செஞ்சு பாருங்கள். நீங்களும் நல்லா நான் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. கொட்டாங்குச்சியில் நம்ம அதாவது இளநரை எல்லாத்துக்குமே நரைச்சிருக்க முடி எல்லாத்துக்குமே சூப்பரான டை, நேச்சுரல் டை. இது கெமிக்கல் இல்லாத ஒரிஜினல் நேச்சுரல் டை. எப்படி தயாரிப்பது, நம்மளோட கொட்டாங்குச்சி வச்சு நம்ம தயாரிக்கலாம். சூப்பரான டை. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அது எப்படி நாங்கள் செய்கிறோன்னு தெரியும். ஒரு 2 கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. கொட்டாங்குச்சி இருந்ததுன்னா நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. நமக்கு அது தேவைக்கு சூப்பரான ஒரு ரெமெடி செய்யறதுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக நீங்கள் கொட்டாங்குச்சி இருந்தால் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 கொட்டாங்குச்சி எடுத்து இப்படி உடச்சிக்கோங்க. சின்னதாக உடச்சிட்டு நல்லா தூளாக கொஞ்சம் உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் கேஸில் வேணாலும் செஞ்சுக்கலாம், விறகடுப்பில் வேணாலும் செய்யலாம். விறகடுப்பில் செஞ்சால் நல்லாயிருக்கும். கேஸில் செஞ்சால் ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக தான் நான் விறகடுப்பில் செய்கிறேன். 2 கொட்டாங்குச்சி எடுத்த மாதிரி தூளாக உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த கொட்டாங்குச்சியெல்லாம் போட்டுட்டு, அந்த பாத்திரம் அதுக்கப்புறம் தேவைப்படாது. அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு மூடியை போட்டு மேலே அந்த தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. இதை நீங்கள் அடுப்பில் வச்சு எரிக்கும்போது அந்த ஆவி பட்டு அந்த ஆவியிலேருந்து அந்த தண்ணி கிளாஸில் கிடைக்கும். அந்த கிளாஸில் கிடக்கிற தண்ணியை தான் வச்சு நம்ம டை ரெடி பண்ண போகிறோம். இது மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்குள்ளார தேங்காய் ஓடெல்லாம் போட்டுறேன். அந்த தேங்காய் ஓடு நல்லா ஹீட் ஆகி அந்த தண்ணி அந்த கிண்ணத்தில் ஆவியாக போய் அந்த கிண்ணத்தில் நமக்கு தண்ணி கொஞ்சம் கிடைக்கும். தேங்காயில் மட்டும்தான் தண்ணி கிடைக்கும்னு நினைக்காதீங்க, தேங்காய் ஓட்லேயும் தண்ணி கிடைக்குது. அந்த தண்ணியை வச்சு நம்ம அந்த டையை நம்ம ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வேண்டி நான் இது மாதிரி செஞ்சு காமிச்சேன். நான் 2 கொட்டாஞ்சை சுட்டு எடுத்து தூள் பண்ணிட்டேன். ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக தூள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஹேரில் அந்த மிக்சியில் அடித்த அந்த தூளை, அதாவது கொட்டாங்குச்சியை நல்லா அடுப்பில் போட்டு எரித்து கறியாக்கி அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை நம்ம சலித்து எடுத்துக்கணும். சலித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்தணும். நம்ம தலைக்கு பயன்படுத்தணும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அதை குழச்சி நீங்கள் தலையில் பூசிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணால் குளிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா நைஸாக இருக்கனால அந்த பொடியெலாம் நம்ம தலையில் இருந்துனா கூட அது தானாகவே கொட்டிடும். அப்படி நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிச்சிக்கலாம். நீங்கள் குளிச்சுட்டு கூட நல்லா டை கையிலேருந்து விடல. அந்த டை கையிலேருந்து போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு, போகவே மாட்டேங்குது. அருமையான டை. இது மாதிரி தயாரித்து பாருங்கள். இந்த ஒரு கிண்ணத்தில் நம்ம சூடு பண்ணுற அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம டை குழச்சிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அதில் இருக்கிற தண்ணி எடுத்து கூட நீங்கள் டையாக குழச்சிக்கலாம். இல்லைனா தேங்காய் எண்ணெயில் குழச்சி கூட நீங்கள் தலைக்கு பூசிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, ஒரு 1/2 லிட்ரு. இந்த பொடியை 2 ஸ்பூன் எடுத்து அந்த எண்ணெயில் கலந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நீங்கள் வடிகட்டி அந்த எண்ணெயை கூட நீங்கள் தடவிக்கலாம். டை அடிக்கணும்னு அவசியமே இல்லை. இது எந்த ஒரு கெமிக்கல் பொருளும் இல்லாத வெறும் கொட்டாங்குச்சியை வச்சு தயாரிக்கிற ஒரு நல்ல டை, சூப்பரான டை. இப்போ எல்லாருக்குமே சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்களுக்கு வரையும் இளநரை வந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி கெமிக்கல் இல்லாத நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு டை தயாரித்து நீங்கள் தடவி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இது எண்ணெயாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நம்ம தேங்காய் ஓட்டு பொடியை தேங்காய் எண்ணெயில் கலந்து 2 ஸ்பூனு பொடியை போட்டு ஒரு 1/4 லிட்ரு எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு பாத்திரத்தில் நல்லா வெயிலில் வச்சிடணும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டி வச்ச பிறகு அந்த எண்ணெயை நீங்கள் எப்போதும் தடவிக்கலாம் டைக்கு பதிலாக. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல முடி வளர்கிறதுக்கான நிறைய அதிசயம் நடக்கும், நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி நரைச்ச முடி இருக்காது நமக்கு. சின்ன வயசு பசங்களுக்கும்
இளநரையா இருக்கிறாங்க, இளநரை சின்ன வயசாக இருக்கும், அவங்களுக்கு வந்து முடி நரைச்சிருக்கும். அவங்க கூட இதை வந்து சூப்பராக பயன்படுத்திக்கலாம். அருமையான ரெமெடி. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ரெமெடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் மிக்சியில் அடிச்சுட்டு வந்து இது மாதிரி தூள் வந்து ஜல்லடை போட்டு சலித்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு தேவைப்படும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இல்லை தண்ணி கூட நம்ம வந்து ஊற்றி குழச்சிக்கலாம். குழச்சிட்டு கொஞ்சம் தலையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போடாத சும்மா வெறும் தலைக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து, ரொம்ப நேரம் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா பிடிச்சிக்குது. நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி குழச்சி தான் தலையில் தடவிக்கிட்டேன். நல்லா நைஸாக இருக்கணும் பொடி, அப்போ தான் வந்து ஒரு மாதிரி கொட்டாத இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் நைஸாக அரைக்கணும். அதை அரைச்சிட்டு நல்லா சலிக்கணும். சலிச்சிட்டிங்கன்னா அந்த குப்பையெல்லாம் மேலே தங்கிடும், பெரிய பெரிய இதெல்லாம் தூக்கெல்லாம் தங்கிடும். நான் தேங்காய் எண்ணெயில் ஊற்றி குழச்சி நான் தடவிக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஹேர் தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. என்னோடய தலையில் நான் தேய்ச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த ஹேரை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோஸ் எல்லாம் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் இல்லாத பொருளாக தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். தயவுசெய்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே, வாழ்க வளமுடன். இது ஒரு கெமிக்கல் இல்லாத இயற்கையான டை. செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, நன்றி, வணக்கம். நான் நிறைய ஃபேஷியல் செய்ய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதுவுமே வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி தான் போட்டிருப்பேன். என்னோடய ஃபேஸுக்கு நான் பயன்படுத்தும் போது அருமையாக இருந்துச்சு. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். அந்த வீடியோஸையும் பார்த்து பயனடையுமாறு நான் கேட்டுக்கிறேன். எல்லாமே எல்லா ரெமெடியுமே வந்து கெமிக்கல் இல்லாத பொருளாக தான் இருக்கும் என்னோடது மேக்ஸிமம். பார்த்திங்கன்னா தெரியும். இது என்னோடய ஹேர் தான், என்னோடய தலைமுடி தான் இது. பாருங்கள் எப்படி எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு.